வரவேற்று விட்டனர். தாமரை மலர்ந்து விட்டது. இந்த பகுதியில் காங்கிரீட் வீடுகள் கண்டிப்பாக பாரத பிரதமரின் முன்னிலையில் வந்து சேரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அனைத்து நலத்திட்டங்களும் இருச்சிறு மக்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வதற்காக உங்களின் பகுதியில் நமது எச்எம் ரமேஷ் கோவிந்த் அவர்கள், எச் முருகையா இருக்கார்ல MP, அவரோட பையன் எச் ரமேஷ் கோவிந்த் உங்களுக்காக போராடினவரு. இந்த பகுதியில் ஆளுநர் கூட சொல்லியிருக்காருமா, இந்த பகுதி வீடுகள் எல்லாம் காங்கிரீட் வீடுகளா, பாரத பிரதமர் வீடுகளா வாழணும் என்று பல வாட்டி சொல்லியிருக்காரு. ஜல்ஜீவன் திட்டத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக கொண்டு வருவதற்கு அண்ணன் எச்எம் ரமேஷ் கோவிந்த் அவர்களுக்கு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. அக்கா ஒரு வாட்டி அண்ணா ஒரு வாட்டிக்கா நீங்க மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லுங்கக்கா. நம்ம பகுதி மக்கள் வளரணுங்க. பாரத பிரதமர் நலத்திட்டங்களை நேரடியாக பார்க்கணுங்க. இங்கேயே எத்தனை இதை மாற்றி பேரை போட்டு குடிசை வீடாவே வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க அண்ணா, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கண்ணா. தாமரை சின்னம் தாமரை சின்னத்தில் எங்களது பொன்னான மணியான நல்லா தாமரை சின்னம் தாமரை தம்பி தம்பி அரவிந்தா இப்பொழுது அண்ணன் எச்எம் ரமேஷ் கோவிந்த் அவர்கள் இந்த வெண்மணி பகுதியை சார்ந்த சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எல்லாம் சந்தித்து வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்திய திருநாட்டை ஆள இருக்கிறார். நீங்கள் எல்லாம் எத்தனையோ இயக்கங்களுக்கு மாறி வாக்களித்திருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, அண்ணாதிமுக ஓட்டு போட்டிருக்கீங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, எத்தனையோ கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னும் இந்த ஊடகங்கள் பொறிச்சோட்டு தான் இருக்குது. இன்னும் சிரமமாக தான் இருக்குது. கீழ்வன்மணி மோடி வீடு கொடுக்குறாரு. அந்த வீடை கூட வாங்கி இங்கே உள்ள நம்முடைய தலைவர்கள் உங்களுக்கு கட்டுவதற்கான முன் முயற்சி எடுக்கவில்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா மனிதனுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் உணர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறதுக்கு வீடு கொடுக்குறாரு. குடிக்கிறதுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு பைப்பு போட்டு கொடுக்குறாங்க. 35 கிலோ அரிசி நம்ம உண்பதற்கு 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு சமைக்கிறதுக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு மாதத்துக்கு 6000, வருஷத்துக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. எத்தனையோ பிள்ளைங்களை எட்டி போங்கப்பா, பெரிய எட்டி வச்சு விடுங்க. ஆனால் இப்படியெல்லாம் வழங்குகிற மோடி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி கடன் பற்றவர்கள் இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய மோடி தான் 3வது இடம் வரப்போகிறாரு. நீங்கள் எங்களுக்கு ஓட்டை போட்டீங்கன்னா நாங்கள் தான் ஆளுங்கட்சியாக வருவோம், பாரதிய ஜனதா கட்சி. அதில் நானும் ஒரு உறுப்பினராக இருப்பேன். இந்த பகுதிக்கு என்ன தேவையோ இதில் உள்ள ஒரு குடிசை இன்னைக்கு போகிறோம், ஒரு குடிசை வீடு கூட இருக்காது. வெண்மணியில் ஒரு குடிசை இருக்காது. அனைத்தும் காங்கிரீட் வீடாக மாற்றப்படும். எரிஞ்சு இந்த பகுதியில் ஒரு குடிசை வீடு இருக்காது. அனைத்தும் மாற்றப்படும். இந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொடுக்கப்படும். முதல் கவனம் இந்த பகுதிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் இன்னும் பாருங்கள், இவ்வளோ வளர்ச்சி பொருளாதாரத்தில் நாடு 5வது இருக்குது, எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இப்படி இருக்குது இந்த சூழ்நிலை. எனவே நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து மாறி ஓட்டு போட்டு இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் அப்பா இந்த பகுதியில் எம்பியாக இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு தான் தெரியும். எஸ்ஜி முருகன் கேள்விப்பட்டிருக்கேன், கம்யூனிஸ்ட் தான் இருந்தாங்க. அவங்களாம் இருந்தப்போ எவ்வளோ நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, உண்மையாக மக்களுக்காக உழைச்சவங்க. எத்தனையோ சாலைகள் போட்டாங்க, எத்தனையோ பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க, எத்தனையோ மக்களுக்கு உதவி பண்ணாங்க. அப்போ உள்ள இயக்கங்கள்லாம் உண்மையாக நேர்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு முறை எனக்கு வாய்ப்பை கொடுங்கள். எனது தந்தை எப்படி இந்த பகுதிக்கு சிறப்பாக செயல்பட்டாலும் அப்படி உங்களுக்கெல்லாம் உதவுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு
உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வணங்கி தாமரை சின்னம் 3வது இடத்துல இருக்கோம். இந்த தாமரை சின்னத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யார் யார் இருக்காரோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஒரு தடவை என் பையனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இந்த பகுதிக்கு அனைத்து விதத்திலும் நான் உதவிகரமாக உங்கள் பிள்ளையாக உங்கள் சகோதரனாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை சொல்லி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு பிடிக்கிறேன். நன்றி வணக்கம். காலம்பரை 7 மணிக்கே போயிட்டு சரி அப்போ வரமா ஐயா வர்றேன். ஐயா எல்லாரும் வரேன்.